Good morning, students. Today I am going to teach you 10th standard English Unit 7 Prose The Dying Detective, which was written by Arthur Conan Doyle. So take page number 189 in your English books. Before beginning this lesson, let's see author introduction. His full name is Sir Arthur Ignatius Conan Doyle. He was born in 1859. He was died in 1930. He was a British writer best known for his detective fiction featuring the character of Sherlock Holmes. ஸோ இவர் ஒரு பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ரைட்டர். ரொம்ப ஃபேமஸ் எந்த ஒர்க்குக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். அது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி which are generally considered milestone in the field of crime fiction. கிரைம் ஃபிக்ஷன் அந்த ஃபீல்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் சிக்னிஃபிகண்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் இது வரைக்குமே. டாயில் வாஸ் அ ப்ராலிஃபிக் ரைட்டர் அதர் தென் ஹோம் ஸ்டோரிஸ். ஹோம் ஸ்டோரிஸ்க்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, அதர் தென் நிறைய ஸ்டோரிஸ்க்கு ஃபேமஸ். ஹிஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூட் ஃபேண்டசி அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் அபவுட் ப்ரொஃபஸர் சாலனகர் அண்ட் ஹியூமரஸ் ஸ்டோரிஸ் அபவுட் பிரிகேடியர் ஜெரார்ட். அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸோட டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்க்கு மட்டும் இவர் ஃபேமஸ் இல்லை, சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்க்கும் ஃபேமஸ். அதில் எந்த கேரக்டர் மெயினாக இருந்திருக்கும் அப்படின்னா ப்ரொஃபஸர் சாலனகர். அட் த சேம் டைம் ஹியூமரஸான ஸ்டோரிஸ்க்கும் மெயின் தான் பிரிகேடியர் ஜெரார்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பற்றின ஸ்டோரிஸ் அது. நெக்ஸ்ட், ஒரிஜினலி a physician in 1887, he published a study in Scarlet, the first of 4 novels about Holmes and Dr. Watson. இவர் ஒரு ஃபிசிசியன். அதாவது 1887 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி இன் ஸ்கார்லெட் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாவலை பப்ளிஷ் பண்ணாரு. த ஃபர்ஸ்ட் ஆஃப் 4 novels அபவுட் ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன். அந்த ஸ்டோரியில பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யாரை பத்தி இருக்குன்னா ஹோம்ஸையும் டாக்டர் வாட்சனை பத்தின ஸ்டோரிஸ் அது. இன் அடிஷன், டாயில் ரோட் ஓவர் 50 ஸ்டோரிஸ், ஓவர் 50 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃபீச்சரிங் த ஃபேமஸ் டிடெக்டிவ். ஓகே, கிட்டத்தட்ட அவர் அதை தாண்டி ஒரு 50 ஸ்டோரிஸ்க்கு மேலே அவர் எழுதியிருக்காரு ஃபேமஸ் டிடெக்டிவ் பற்றி. The Sherlock Holmes stories are generally considered milestone in the field of fiction. இது வரைக்கும் ஃபிக்ஷன்ல நிறைய ஸ்டோரிஸ் வந்திருந்தாலுமே ஷெர்லாக் ஹோம் தான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ரைட்டிங் டிடெக்டிவ்லயே. அந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபிக்ஷன்லயே ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். நவ் லெட்ஸ் see the lessons. இந்த ஸ்டோரியில மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ், மிஸ்டர் வாட்சன், தென் மிஸ்ஸஸ் ஹட்சன். இவங்க 3 பேரும் மெயின் கேரக்டர்ஸ். ஸோ ஸ்டோரி சொல்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் வாட்சன் தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஸ்டோரி சொல்லுவார். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்க்கலாம். மிஸ்ஸஸ் ஹட்சன், த லேண்ட்லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ், கேம் டு மீ அண்ட் செட், மிஸ்டர் ஹோம்ஸ் இஸ் டையிங், மிஸ்டர் வாட்சன். For 3 days he has been sinking and I doubt if he will last another day. He would not let me get a doctor. I told him I could not stand it anymore and would get a doctor. He replied, let it be Watson then. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் மீனிங் என்ன அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து உடம்பு முடியாமல் இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் ஹட்சன் தான் லேண்ட்லேடி. லேண்ட்லேடினா ஹவுஸ் ஓனர், ஓகேவா? ஸோ மிஸ்ஸஸ் ஹட்சன் லேண்ட்லேடி, அவங்க தான் ஹவுஸ் ஓனர். அவங்களோட வீட்டில் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் குடியிருப்பார். அவர் வந்து கிட்டத்தட்ட உடம்பு சரியில்லாமல் இருப்பார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மிஸ்ஸஸ் ஹட்சன் வாட்சனை மீட் பண்ண வருவாங்க. ஸோ இப்போ மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து வாட்சனை மீட் பண்ணி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மிஸ்டர் ஹோம்ஸ் வந்து இப்போ சாகிற கண்டிஷனில் இருக்காரு. 3 நாளாக படுத்த படுக்கையாக தான் இருக்காரு. இன்னும் 1 நாள் அவர் உயிரோடு இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ நான் டாக்டர் கூட்டிகிட்டு வர்றேன்னு சொன்னால் கூட என்ன அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக இப்போ ஒரு டாக்டர் கூப்பிட்டு வர போகிறேன்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கு ஹோம்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா என்கிட்ட, நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு வர மாதிரி இருந்தால் வாட்சனை கூட்டிகிட்டு வாங்க, அவரு ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டதும் தான் இப்போ ஹட்சன் வந்து வாட்சனை பார்க்க வந்திருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுடனே வாட்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, ஐ வாஸ் ஹாரிஃபைடு ஃபார் ஐ ஹேட் நாட் ஹியர்ட் அபவுட் ஹிஸ் இல்னஸ் பிஃபோர். நான் ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் அவரோட இல்னஸை பற்றி நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்படல. I rushed for my hat and coat. As we drove back, I asked her about the details. ஸோ உடனே அவர் என்ன பண்ணாருன்னா ரஷ் ஆகி போய் அவரோட ஹேட்டு கோட்டெல்லாம் எடுத்துட்டு போகிற வழியில் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ், இப்போ ஹோம்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்காருன்னு கேட்டுக்கலான்னு விட்டுட்டாரு. ஸோ there is a little I can tell you sir. மிஸ்ஸஸ் ஹட்சன் சொல்கிறாங்க, என்னால் கொஞ்சம் தான் சொல்ல முடியும். அது ஏன் அப்படின்னா
He has been working on a case down at Rotherhithe. அந்த ரோதர்ஹைத் நியர் த ரிவர் கிட்ட ஒரு பிளேஸ் இருக்கு ரோதர்ஹைத்னு. அங்கதான் அவர் ஒரு கேஸ் விஷயமா ஒர்க் பண்ண போனாரு. பட் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா ஹேஸ் brought this illness back with him. அவர் ரிட்டர்ன் வரும்போது அந்த இல்னஸோட தான் வந்தார். ஒரு சிக்னஸ், ஒரு டிசீஸால் அஃபெக்ட் ஆகி தான் வந்தாரு. He took to bed on Wednesday afternoon and has never moved since. வென்ஸ்டே ஆஃப்டர்நூன் அவர் பெட்ல படுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா அங்கிருந்து அசையவே இல்லை, அங்கிருந்து மூவ் பண்ணவே இல்லை, எந்திரிக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்காரு. For 3 days neither food nor drink has passed his lips. எந்த ஒரு ட்ரிங்கும் இல்லை ஃபுட்டும் அவரோட லிப்ஸ்குள்ள போகவே இல்லை. ஐ மீன் அவர் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றாங்க. Why did you not call a doctor? I asked. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இவ்வளோ ப்ராப்ளம்னு தெரிஞ்சிருக்குல்ல மிஸ்ஸஸ் ஹட்சன், வாட்சன் சொல்றாரு, இவ்வளோ ப்ராப்ளம்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் டாக்டரை கூப்பிடலன்னு சொல்றாங்க. He wouldn't have it, sir. I didn't dare to disobey him. மிஸ்ஸஸ் ஹட்சன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு, அட் த சேம் டைம் என்னால அவரோட வார்த்தையை மீறவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க ஹோம்ஸ் எப்படி இருக்காருன்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஹட்சன் மிஸ்டர் வாட்சன் கிட்ட சொல்றாங்க. He was indeed a sad sight. ரொம்ப பார்க்கறதுக்குமே ரொம்ப சேடா இருக்காரு. In the dim light of foggy November day, the sick room was a gloomy spot. But it was the gaunt face staring from the bed that brought chill to my heart. His eyes had the brightness of fever. His cheeks were flushed and his hand twitched all the time. He lay listless. இப்போ அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க, அவர் இருக்கிற ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கிற ரூமை டிஸ்கிரைப் பண்றாங்க. அது ரொம்ப ஒரு சேடான சைட்டா இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு டிம்மான லைட் தான் எரியுது. அது வந்து பாத்தீங்கன்னா பனிமூட்டமா இருக்கிற நவம்பர் டே, ஒரு நவம்பர் மந்த்ல ஒரு டே. அந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா சிக் ரூம், அந்த அவர் இருக்கிற அந்த ரூமை தான் சிக் ரூம்னு சொல்றாங்க. வாஸ் எ க்ளூமி ஸ்பாட். க்ளூமி அப்படிங்கும் போது அன்கிளியர், ரொம்ப அன்கிளியரா இருக்கு. பட் இட் வாஸ் எ காண்ட் ஃபேஸ் ஸ்டாரிங் ஃப்ரம் த பெட் தட் brought chill to my heart. அவர் பெட்ல படுத்திருக்காரு, அவரோட ரொம்ப காண்ட், ரொம்ப கோரமா இருக்காரு. His eyes had the brightness of fever. அவரோட கண்ணில் பார்க்கும்போது தெரியுது அவர் கண்டிப்பா ஃபீவர் இருக்கு. His cheeks were flushed. Flushனா ரொம்ப ரெட்டிஷா இருக்கு, டைட்னஸால ரெட்டிஷா இருக்கு. And his hand twitched all the time. He lay listless. அவரோட கைகளெல்லாம் ஒன்னா பின்னிட்டு அட் த சேம் டைம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு. இப்போ மிஸ்டர் வாட்சன் அவங்க வீட்டை ரீச் பண்ணிட்டாரு. அவர் பார்த்த உடனே அவர் கிரை பண்ணிட்டு, ஐ மீன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, மை டியர் ஃபெல்லோ ஐ கிரைட் அப்ரோச்சிங் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போறாரு. அப்போ ஹோம்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாண்ட் ரைட் பேக் ஹி கிரைட். அவர் என்ன சொன்னாருன்னா சத்தமா ஸ்டாண்ட் பேக், அங்கே இருன்னு சொல்றாரு. உடனே வாட்சன், பட் வை? ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ ஐ செட் அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சர்டைன்லி வாட்சன், பட் இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் சேக் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், பட் நான் ஊன் நல்லதுக்காக தான் உன்னை அங்க மூவ் பண்ணாத, அங்கேயே நில்லுன்னு சொல்றேன் அப்படின்னு ஹோம்ஸ் சொன்னாரு. உடனே வாட்சன் ஷாக் ஆகுறாரு. ஃபார் மை சேக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னோட சேக்காக சொல்றியா, என்னோட நல்லதுக்காக சொல்றியா அப்படின்னு சொன்னோன்னே, எஸ் ஐ நோ வாட் இஸ் த மேட்டர் வித் மீ. இட் இஸ் த டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா. இட் இஸ் அ டெட்லி அண்ட் கண்டேஜியஸ். வாட்சன், தட்ஸ் இட் பை டச். ஸோ ஹோம்ஸ் என்ன சொல்றாருன்னா, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு ஒரு டிசீஸ் அட்டாக் ஆயிருக்கு. அந்த டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா சுமத்ரா அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து அட்டாக் ஆயிருக்கு. அது ஒரு டெட்லி டிசீஸ். ஐ மீன் அந்த டிசீஸ் அட்டாக் ஆனா யாரா இருந்தாலும் இறந்துருவாங்க. அட் த சேம் டைம் கண்டேஜியஸ். இட் ஸ்டார்டட் டு ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு டிசீஸ் வாட்சன். ஸோ அதனால நீ அங்கேயே நில்லுன்னு சொல்றாரு. இதை நீ என்ன டச் பண்ணா கூட என்ன ஆகும்னா அந்த டிசீஸ் உனக்கு ஈஸியா அட்டாக் ஆயிரும்னு சொல்றாரு. குட் ஹெவன் ஹோம்ஸ், டு யூ திங்க் திஸ் கேன் ஸ்டாப் மீ? ஐ செட் அட்வான்சிங் டுவர்ட்ஸ் ஹிம். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, குட், ஓ இவ்வளவுதானா, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நீ இதை சொல்றதால நான் உன்னை டச் பண்ணாம இருக்க போறான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூவ் பண்றாரு. இஃப் யூ வில் ஸ்டாண்ட் தேர் ஐ வில் டாக். நீ அங்கே நின்ன அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசுவேன். இஃப் யூ டோன்ட் யூ மஸ்ட் லீவ் த ரூம். நீ அங்கிருந்து நிக்கல, என்ன நோக்கி வந்த அப்படின்னா ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் த ரூம். இந்த ரூம்ல இருந்து வெளியே போயிரு, இங்க வராதான்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சொல்றாரு, ஐ ஹேவ் ஆல்வேஸ் கிவன் இன்டு ஹோம்ஸ் விஷஸ். ஸோ வாட்சன் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பயுமே ஹோம்ஸோட சாய்ஸஸ்ல தான் நான் ஓகே பண்ணுவேன். அவரோட விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றதான் என்னோட விருப்பமும் அதுல இருக்குன்னு சொல்றாரு. பட் நவ் மை ஃபீலிங்ஸ் as a doctor were aroused. I was at least his master in the sick room. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஃப்ரெண்டா அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். பட் இந்த சீக்வன்ஸ்ல அவர் ஒரு பேஷண்ட், நான் ஒரு டாக்டர். ஸோ என்னோட தாட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அவர் என்னோட மாஸ்டரா இருக்கலாம், பட் இந்த சிக் ரூம்ல நான் தான் அவருக்கு மாஸ்டரா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹோம்ஸ், ஐ செட், you are not yourself whether you like it or not. I will examine your symptoms and treat you. அவர் வாட்சன் என்ன சொல்றாருன்னா ஹோம்ஸ் கிட்ட, நீ என்ன வேணா சொல்லலாம் ஹோம்ஸ், பட் நான் கண்டிப்பா உங்களை நான் டச் பண்ணி ட்ரீட் பண்ணி சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கதா போறேன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பாருங்க. If I am to have a doctor, said he, let me at least have someone in whom I have confidence. Then you have none in me. So ஹோம்ஸ் என்ன சொல்றாருன்னா,
ஓகே நீ ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்ச அப்படின்னா எனக்கு ஒரு டாக்டர் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், அந்த டாக்டர் நீ கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. உடனே வாட்சன் அப்படின்னா உனக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்டன்லி பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் வாட்சன், யூ ஆர் ஜெனரல் பிராக்டிஷனர் நாட் அ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் திஸ் டிசீஸ். ஹோம்ஸ் என்ன சொல்றாருன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, பட் இந்த டிசீஸை பத்தின நாலேஜ் உனக்கு தெரியாது, நீங்க ஒரு ஜெனரல் பிராக்டிஷனர் தான், நீங்க ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது இந்த டிசீஸ்ல, ஸோ நீங்க வேற ஒரு டாக்டர் தான் ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லி ஹோம்ஸ் சொல்றாரு. உடனே வாட்சன் என்ன சொல்றாருன்னா இஃப் சோ லெட் மீ பிரிங் சர் ஜாப்பர் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் எனி அதர் பெஸ்ட் மேன் இன் லண்டன். நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஜாப்பர் மீக்கோ இல்ல பென்ரோஸ் ஃபிஷரோ இல்ல எனி அதர் ஃபேமஸ் மேன், யாராவது ஒருத்தர் இந்த லண்டன்லயே ஃபேமஸா பெஸ்ட் மேனா இருக்கிறவன் நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. ஹவு இக்னோரண்ட் யூ ஆர் வாட்சன், ஹி செட் வித் அ groan. நீ எப்படி எதுவுமே தெரியாம இருக்கியா வாட்சன் சொல்லி ஹோம்ஸ் சொல்றாரு. வாட் யூ நோ அபவுட் டேர்புனலை ஃபீவர் ஆர் த பிளாக் ஃபார்மோசா பிளேக், இந்த டேர்புனலை ஃபீவர் இல்லைன்னா பிளாக் ஃபார்மோசா பிளேக்கை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு வாட்சன் ஐ ஹாவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் தெம் ஐ அட்மிட்டட், நான் ஒத்துக்கிறேன் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. தேர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த டிசீஸ் இன் த ஈஸ்ட். ஓகே, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த டிசீஸ்ல இருக்கு, ஈஸ்ட்ல இருந்த அந்த டிசீஸ் இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஐ ஹாவ் லேர்ன்ட் தட் மச் டியூரிங் மை ரீசென்ட் ரிசர்ச்சஸ், நான் ரீசென்ட் ரிசர்ச்சஸ்ல வந்து நான் அதை பத்தி படிச்சிருக்கேன். அண்ட் டியூரிங் திஸ் கோர்ஸ் ஐ காட் திஸ் இல்னஸ் ஹி செட், அந்த கோர்ஸ் ஐ மீன் அந்த இதை பத்தி படிக்கும்போது தான் நான் என்ன ஆயிட்டேன் அப்படின்னா அந்த டிசீஸால அட்டாக் ஆயிட்டேன்னு சொல்லி ஹோம்ஸ் சொல்றாரு. ஐ வில் பிரிங் டாக்டர் எயின்ஸ்ட்ரி தென், நான் அட்லீஸ்ட் டாக்டர் எயின்ஸ்ட்ரியாவது நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி சொல்றாரு. ஐ செட் கோயிங் டுவர்ட்ஸ் த டோர், உடனே டோரை நோக்கி போறாரு, நான் அவரையாவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. நெவர் ஹேவ் ஐ ஹேட் சச் அ ஷாக் when the dying man bolted the door and locked it, shouted in an uncontrolled way, and in a moment he was back in his bed. அவர் அந்த டாக்டர் கூட்டு வரேன்னு நடக்க போகும்போது டப்புன்னு ஹோம்ஸ் எந்திரிச்சு வந்து அவரோட டோரை லாக் பண்ணிட்டு அந்த பார்ஸ் போல்ட் வச்சு லாக் பண்ணிட்டு அந்த கீ எடுத்துட்டு வந்து அவர் படுத்துட்டாரு. உடனே வாட்சன் ஷாக் ஆகுறாரு, இந்த மாதிரி ஒரு சிக் பர்சன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாரு. நான் இப்போ வந்து ஹோம்ஸ் என்ன சொல்றாருன்னா யூ won't have the key by force from me வாட்சன், be here till 6 o'clock, it is 4 now. இப்போ 4 மணி ஆகுது, 6 மணி வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும், ஓகே நான் கண்டிப்பா உங்ககிட்ட கீஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. திஸ் இஸ் மேட்னஸ் ஹோம்ஸ் ஐ செட். நம்ம வாட்சன் என்ன சொல்றாருன்னா இது ஒரு கிறுக்குத்தனம், நீ எப்படி இப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்கிறாரு. ஒன்லி 2 hours வாட்சன், தென் யூ கேன் கெட் அ டாக்டர் ஆஃப் மை சாய்ஸ். நான் உனக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் நீங்க வெயிட் பண்ணு, நான் உனக்கு சாய்ஸ் தரேன், நான் என்னோட சாய்ஸ்ல ஒரு டாக்டர் சொல்றேன், அவரை போய் நீ கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. இப்ப யூ கேன் ரீட் சம் புக்ஸ் ஓவர் தேர், அட் 6 we will talk again. இப்ப அங்க புக்ஸ் கொஞ்சம் இருக்கு, நீ அதை போய் படி, 6 மணிக்கு ஷார்ப்பா நம்ம பேசலாம், அதை பத்தி எந்த டாக்டர் கூட்டு வரலாம்னு சொல்லி பேசலாம்னு சொல்லிட்டாரு. அனேபிள் டு செட்டில் டவுன் டு ரீடிங், அவரோட மைண்ட் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸாவே இருக்கு. வாட்சன் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அட் த சேம் டைம் அவரால் எந்த ஒரு புக்கையும் ரீட் பண்ண முடியல. ஐ வாக்டு ஸ்லோலி ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் லுக்கிங் அட் த பிக்சர்ஸ், அந்த பிக்சர்ஸே பார்த்து நடந்துட்டு இருந்தாரு. Finally, I came to the mantelpiece where, among other things, I saw a small black and white ivory box with a sliding lid. ஸோ கிட்டத்தட்ட அவர் அப்படி இப்படி நடந்துட்டே இருந்தாரு. அங்கே ஒரு மேண்டல் பீஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபயர் பிளேஸ்க்கு மேலே ஒரு உட்டன் பாக்ஸஸ் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு மேண்டல் பீஸ் இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐவரி பாக்ஸ், ஸ்மால் பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ் இருந்துச்சு வித் ஸ்லைடிங் லிட். அதோட மூடி பார்த்தீங்கன்னா இப்படி மேலாப்புல தள்ளுற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த லிட் எடுத்தாரு. ஆஸ் ஐ ஹெல்ட் இட் இன் மை ஹேண்ட் டு எக்ஸாமின் இட், அது என்னன்னு பார்க்கறதுக்கு நான் எடுத்தேன். ஐ ஹியர்ட் அ ட்ரீட்ஃபுல் கிரை, அது எடுத்த உடனே ஒரு சவுண்ட், என்னன்னு பார்த்தா புட் இட் டவுன் அட் ஒன்ஸ் வாட்சன், அப்படின்னா அது உடனே வெய் வாட்சன். He said, I hate to have my things touched. Sit down man, let me have my rest. என்னோட திங்ஸை யாரு எடுத்தா எனக்கு பிடிக்காது, ஸோ அதை அப்படியே வச்சிரு, என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு, டிஸ்டர்ப் பண்ணாமன்னு சொல்றாரு. Then I sat in silent dejection until the stipulated time had passed. ஸோ நான் இதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், அவர் சொன்ன டைம் வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல, சைலண்டா உட்காந்துட்டேன்னு சொல்றாரு வாட்சன். இப்போ டைம் ஆயிருச்சு. Now Watson, he said, have you any change? உங்ககிட்ட ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. Yes, I replied. வாட்சன் சொல்றாரு, எஸ் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்றாரு. How many half crowns? Put them in your watch pocket அப்படின்னு சொல்றாரு. அவரோட வாட்ச் பாக்கெட்ல என்ன சொல்றாருன்னா எத்தனை பாக்கெட் ஹாஃப் க்ரோன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த ஹாஃப் க்ரோன்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்றாருன்னா அவரோட வாட்ச் பாக்கெட்ல வைக்க சொல்றாரு. மீதி என்ன காயின்ஸ் இருக்கோ அண்ட் ஆல் த ரெஸ்ட் இன் யுவர் ட்ரௌசர் பாக்கெட்ல வைக்க சொல்றாரு. யூ வில் லைட் த கேஸ் லேம்ப் பட் இட் மஸ்ட் பி ஹாஃப் ஆன். ஸோ ஒரு கேஸ் லைட் ஆன் பண்ண சொல்றாரு, பட் அது வந்து ஹாஃப்ல தான் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. யூ வில் ஹாவ் த கைண்ட்னஸ் டு பிளேஸ் சம் லெட்டர்ஸ். என்ன சொல்றாருன்னா நீ கொஞ்சம் என்ன பண்றனா சில லெட்டர்ஸும் அட் த சேம் டைம் பேப்பர்ஸ் அந்த டேபிள், என் டேபிள்ல சில லெட்டர்ஸ் எடுத்து வைங்க, அட் த சேம் டைம் சில பேப்பர்ஸையும் எடுத்து வைங்க, வித் இன் மை ரீச், நான் என்னோட கையில நீட்னா எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் அது. நவ் பிளேஸ் த ஐவரி பாக்ஸ் அந்த டேபிள், அந்த ஐவரி பாக்ஸையும் என்னோட டேபிள் மேல வைங்க, வித் இன் மை ரீச், அதுவும் நான் கை எடுக்கிற மாதிரி இருக்கணும். தென் ஸ்லைட் த லிட் a bit with the tongs. ஒரு டாங்ஸ் அப்படின்னா அந்த இடுக்கி அந்த மாதிரி இருக்கிற ஒரு இது, அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா புட் த டாங்ஸ் அந்த டேபிள், அந்த டாங்ஸையும் அதுல வைப்பான். அதே மாதிரி கொஞ்சம் லிட்டில் பிட் அந்த மூடியை வந்து லைட்டா நகர்த்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க.
நகர்த்திட்டு வச்சுட்டு போக சொல்றாரு. குட்னு சொல்லிட்டு now you can go and fetch Mr. Culverton Smith of 13 Lower Burke Street. ஸோ கல்வர்டன் ஸ்மித்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து 13 லோவர் பர்க் ஸ்ட்ரீட்ல இருப்பாரு, அவரை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஃபெட்ச்னா அவர் போய் கூட்டிட்டு வருது. ஐ வாஸ் ஹெசிஸ்டன்ட் டு லீவ் ஹிம் நவ் ஹி வாஸ் டெலிரியஸ். அவர் ரொம்ப சேடா இருந்தாரு, அட் த சேம் டைம் ரொம்ப டிஸ்டர்பன்ட் ஆகி முடியாத கண்டிஷன்ல இருந்தாரு. ஸோ வாட்சனால அங்கிருந்து போக முடியல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ ஹவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் த நேம் ஐ செட். வாட்சன் என்ன சொல்றாருன்னா, கல்வர்டன் ஸ்மித்னு ஒருத்தர் ஹோம்ஸ் கூட்டிட்டு வர சொல்லியிருந்தாரு இல்லையா, ஸோ அந்த நேமை நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. வெல், கரெக்டு தான், நீ சொல்றது கரெக்டு தான். வெல், he is the man who has knowledge of this disease but he is not a medical man. அவர் ஒருத்தருக்கு தான் இதை பத்தின நாலேஜ் தெரியும், இந்த டிசீஸ் எப்படி கியூர் பண்றதுன்னு தெரியும். பட் அவர் ஒரு மெடிக்கல் மேன் எல்லாம் கிடையாது. he is a planter அப்படின்னு மட்டும் தான் சொல்றாரு. he lives in Sumatra now visiting London. ஓகே, அவர் வந்து ஆக்சுவலி சுமத்ரால தான் இருப்பாரு. மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமத்ரா அப்படிங்கிற பிளேஸ் தான் இருப்பாரு. பட் இப்போ வந்து லண்டன் விசிட் பண்றதுக்காக வந்திருக்காருன்னு சொல்றாரு. I didn't want you to go before 6 because you wouldn't have found him in his study. I hope you will be able to persuade him to come. ஸோ என்ன சொல்றாருன்னா, 6 மணிக்குள்ள போன அப்படின்னா கண்டிப்பா அவர் நீ பார்த்துருக்க முடியாது, அதனால தான் நான் உனக்கு வெயிட் பண்ண சொன்னேன். அட் த சேம் டைம் நீ எப்படியாவது அவர் கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லி சொல்றாரு. யூ வில் டெல் ஹிம் எக்ஸாக்ட்லி ஹவ் யூ ஹேவ் லெஃப்ட் மீ. என்ன கண்டிஷன்ல விட்டு போறியோ, நான் எந்த முடியாத நிலைமையில் இருக்குல்ல அந்த நிலைமையில விட்டு போறியோ அதே ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேட்டஸ் அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். நீ எப்படியாவது அவரை நீ கூட்டிட்டு வரணும்னு சொன்னாரு. ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட சொல்றாரு. he said you must tell him that I am dying. plead with him வாட்சன். நீ அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லணும், நான் சாகர ஸ்டேஜ்ல இருக்கேன், நான் செத்துக்கிட்டு இருக்கேன்னு நீ சொல்லணும். அட் த சேம் டைம் அவரை கெஞ்சி இங்க நீ கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஐ வில் பிரிங் ஹிம் இன் a cab I said. வாட்சன் சொல்றாரு, ஓகே நான் அவரை என்ன பண்றேன் அப்படின்னா கேப்லயே அவரை நான் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே நோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? ஹோம்ஸ் சொல்றாரு, நீ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா persuade him to come and return before him. ஓகேயா, அவரை வர சொல்லிட்டு கண்டிப்பா வர சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி உனக்கு ஏதோ ஒர்க் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு நீ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கு முன்னாடி நீ இங்க வந்துடணும்னு சொல்லி சொல்றாரு. ரிமெம்பர் திஸ் வாட்சன் சொல்றாரு, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவருக்கு முன்னாடி நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஐ சா மிஸ்ஸஸ் ஹட்சன் வாஸ் வெயிட்டிங் அவுட் சைட். இப்ப அவர் அங்கிருந்து வெளியே வராரு வாட்சன். ஓகே, அவர் கூட்டு வரதுக்காக வெளியே வராரு. வெளியே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து ரொம்ப அவுட் சைட் ட்ரெம்லிங் அண்ட் க்ரையிங், அழுதுட்டே கொஞ்சம் நடுங்கிட்டே இருக்காங்க. பிலோ ஆஸ் ஐ வெயிட்டட் ஃபார் த கேப். கீழே ஒரு கேப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் மோர்டன் அவரை பாக்குறாரு. ஹி வாஸ் த மோர்டன் ஆஃப் த ஸ்காட்லாந்து யார்ட். ஸ்காட்லாந்து யார்டோட இன்ஸ்பெக்டர் மோர்டன் அவரை மீட் பண்றாரு. அவர் வந்து கேட்கிறாரு, ஹி வாஸ் நாட் ஹிஸ் இன் யூனிஃபார்ம். அவர் யூனிஃபார்ம்ல கூட இல்ல, மஃப்டியில் இருக்காரு. அவர் வந்து கேட்கிறாரு, அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, இப்ப எப்படி இருக்காரு ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹி இஸ் வெரி இல் ஐ ஆன்சர்ட். அவர் ரொம்ப ரொம்ப சிக்கா தான் இருக்காரு, டிசீஸால பாதிக்கப்பட்டு ரொம்ப சேடா தான் இருக்காருன்னு சொல்றாரு. ஐ ரீச்ட் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்ஸ் ஹவுஸ். இப்ப வாட்சன் வந்து அந்த கல்வர்டன் ஸ்மித்தோட வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துல பட்லர் அப்பியர் அட் த டோர்வே. அந்த பட்லர்னா ஒரு மேன் சர்வன்ட் இருக்காங்க. அந்த சர்வன்ட் வந்து டோர் கிட்ட நிக்கும் போது ஒரு ஆள் அங்கிருந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடு யார் வந்து கேட்டாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இதை வாட்சன் கேட்கிறாரு. வாட்சன் கேட்டுட்டு என்ன பண்றாருன்னா டப்புன்னு அந்த டோர்ல அவரை புஷ் பண்ணி ஐ மீன் தள்ளிட்டு உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு அந்த ரூம்குள்ள என்டர் ஆயிடுறாரு. என்ட்ரானதும் யார் அவர் பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, ஐ சா a frail man with a bald head sitting. ஒரு ஃப்ரெயில் மேன், ஒரு வீக்கான ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு. அட் த சேம் டைம் பால்டுனா முன்னாடி முடியெல்லாம் கொட்டிருச்சு, சைட்ல மட்டும் தான் அவருக்கு முடி இருக்கு. ஸோ அந்த ஒரு பர்சன் அப்படி ஒரு அப்பியரன்ஸ்ல ஒரு பர்சனை பாக்குறாரு. ஐ எம் சாரி ஐ செட். உடனே வாட்சன் உள்ள என்ட்ரானதுமே ரொம்ப சாரி, பட் த மேட்டர் cannot be delayed. நான் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த நேம் கேட்ட உடனே அவர் ஒரு ஃபேஸ்ல ஒரு சேஞ்ச் தெரியுது. அந்த மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது. ஹேவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ், ஹவ் இஸ் ஹி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர்கிட்ட இருந்து வரீங்களா, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் ரொம்ப ஐ மீன் ரொம்ப சிக்கா இருக்காரு, ரொம்ப முடியாத கண்டிஷன்ல இருக்காரு. அதனாலதான் நான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. மிஸ்டர் ஹோம்ஸ் ஹேஸ் எ ஹை ஒப்பீனியன் ஆஃப் யூ. ஓகே, அவங்களை பத்தின ஒரு நல்ல ஒப்பீனியன், நல்ல ஒரு அபிப்பிராயம் உங்க மேல வச்சிருக்காரு. அட் த சேம் டைம் இந்த லண்டன்லயே உங்களால மட்டும்தான் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. த லிட்டில் மேன் வாஸ் ஸ்டார்டல்ட். அப்படின்னா அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு லிட்டில் மேன். ஒய், ஏன் அப்படி நினைக்கிறாருன்னு சொல்லி கேட்கிறாரு. பிகாஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் ஆஃப் த ஈஸ்டர்ன் டிசீசஸ். ஏன்னா ஈஸ்டர்ன்ல டிசீசஸ், அந்த ஈஸ்டர்ன்ல இருக்கிற டிசீசஸ் பத்தி உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் தெரியும் அப்படிங்கறதால அவர் உங்க மேலதான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருன்னு சொல்றாரு. ஹவு டிட் ஹி கெட் இட், ஹி ஆஸ்க்டு. அவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, அவர் எப்படி டிசீஸ் பாதிக்கப்பட்டதுல இருந்து அவர் எப்படி இருக்காருங்கிறாரு. இதை வாட்சன் வந்து மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை கேட்ட உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே ஐ அக்ரி டு கம். ஓகே, நான் கண்டிப்பா அங்க வர்றேன்னு சொல்லி சொல்றாரு.
pretending that I had some other appointment. அப்படியே வாட்சன் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட வர சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நாங்க போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவருக்கு முன்னாடி கிளம்பி வந்து இப்ப ஹோம்ஸ் இருக்கிற ரூமுக்கு வந்துட்டாரு. அந்த மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கிற ரூமுக்கே வந்துட்டாரு. அந்த ரூமுக்கு வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஐ டோல் ஹிம் தட் மிஸ்டர் ஸ்மித் வாஸ் கம்மிங். அவர்கிட்ட சொல்லிட்டாரு இப்ப ஸ்மித் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாரு. வெல்டன் வாட்சன் ஹி செட். ஹோம்ஸ் இப்ப என்ன சொல்றாருன்னா, வெல்டன் வாட்சன், கரெக்டா சூப்பரா பண்ணிட்டேன். யூ ஹாவ் டன் எவ்ரி திங் தட் எ குட் ஃப்ரெண்ட் குட் டூ. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவரால் என்ன பண்ண முடியுமோ, தன்னோட நண்பனுக்கு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நீ பண்ணிட்ட. இப்போ நீ என்ன பண்றனா, நவ் யூ disappear to the next room. இன்னொரு நெக்ஸ்ட் ரூமுக்கு போய் நீ அப்பியர் அங்க போயிரு. அட் த சேம் டைம் டோன்ட் ஸ்பீக் ஆர் கம் ஹியர். அதே மாதிரி அங்க எதுவும் பேசாத, அட் த சேம் டைம் இங்கேயும் வராத, என்ன நடந்தாலும் சொல்லிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ். ஐ ஹியர் த ஃபுட் ஸ்டெப். ஐ ஹியர் அ வாய்ஸ் சே, ஹோம்ஸ் ஹோம்ஸ் கேன் யூ ஹியர் மீ? இஸ் தட் யூ மிஸ்டர் ஸ்மித்? ஹோம்ஸ் விஸ்பர்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. அவங்க வந்து ஹோம்ஸ்னு கூப்பிடுறாங்க. கேன் யூ ஹியர் மீ, நான் பேசுறது கேட்குதான்னு கேட்குறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, இஸ் தட் மிஸ்டர் ஸ்மித்? ஸ்மித்தான்னு சொல்லி ஹோம்ஸ் கேட்குறாரு. யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ? யூ ஆர் த ஒன்லி ஒன் இன் லண்டன் ஹூ கேன் கியூர் மீ. இப்போ ஹோம்ஸ் என்ன சொல்றாருன்னா, அவர் பார்த்து இந்த லண்டன்லயே ஒருத்தரால குணப்படுத்த முடியும் அப்படின்னா கண்டிப்பா அது உங்களால மட்டும் தான் முடியும்னு சொல்றாரு. டு யூ நோ த சிம்டம்ஸ்? ஆஸ்க் த ஸ்மித். உனக்கு என்ன அந்த சிம்டம்ஸ் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஸ்மித் வந்து ஹோம்ஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஒன்லி டூ வெல், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு சொல்றாரு. ஹி டிஸ்கிரைப் த சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றாரு. they are the same homes ன்னு சொல்லி ஸ்மித் சொல்றாரு. Poor Victor was a dead man on the fourth day, a strong and healthy young man. What a coincidence indeed. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, புவர் விக்டர்னு ஒரு பர்சன் இருந்திருக்காரு. அவர் கூட இறந்துட்டாரு. இப்போ ரீசெண்டா இறந்துட்டாரு. ஒரு இந்த டிசீஸால அஃபெக்ட் பண்ணி 4வது நாள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த விக்டர் அப்படிங்கிற பர்சன் இறந்தே போயிட்டாரு. இத்தனைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி யங் மேன் தான். பட் இந்த டிசீஸ், இவர் சொல்ற சிம்டம்ஸ் சேம் சிம்டம்ஸ் தான் அவருக்கு இருந்துச்சு. அவரோட 4th டேல இறந்துட்டாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன ஒரு கோ இன்சிடென்ஸ், உங்களுக்கு அதே மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஐ நோ தட் யூ டிட் இட்னு சொல்றாரு. ஹோம்ஸ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நல்லாவே தெரியும், அதை செஞ்சதே நீங்க தான். ஐ மீன் அந்த ரீசன்ஸ், அந்த ஒரு டிசீஸ் அட்டாக் ஆனது காரணமே நீங்க தான், அவருக்கு அட்டாக் ஆனது காரணமே நீங்க தான் சொல்லி ஹோம்ஸ் சொல்றாரு. வெல் யூ கான் ப்ரூவ் இட். எஸ், நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்மித் சொல்றாரு. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ், ஹோம்ஸ் groaned. இப்போ ஹோம்ஸ் என்ன கேட்கறாருன்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கறாரு. ஹியர் ஐ ஹியர்ட் ஸ்மித்ஸ் வாய்ஸ். அந்த தண்ணி குடிக்கிறாரு. கியூர் மீ ப்ளீஸ். வெல் அபவுட் விக்டர் சேவேஜ் டெத்ஸ் யூ டிட் இட். ஐ வில் ஃபர்கெட் எவ்ரிதிங் பட் கியூர் மீ, ஐ வில் ஃபர்கெட் அபவுட் இட். ஸோ இப்போ ஹோம்ஸ் வந்து அவர்கிட்ட கெஞ்சாரு, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, எனக்கு விக்டரை நீங்க தான் கொன்னீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நான் அதை பத்தி யார்கிட்டயும் பேச மாட்டேன், அதை கண்டிப்பா மறந்துடுறேன், அதை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், எப்படியாச்சும் மறந்துடுறேன், என்னை எப்படியாச்சும் குணப்படுத்துங்கன்னு சொல்லி ஹோம்ஸ் வந்து ஸ்மித் கிட்ட கேட்கிறாரு. யூ கேன் ஃபர்கெட் ஆர் ரிமெம்பர். நீ ஞாபகம் வச்சுக்கலாம், அட் த சேம் டைம் மறக்கலாம். ஜஸ்ட் as you like. அது நீ நினைக்கிற மாதிரியே பண்ணிக்கோ. இட் டசன்ட் மேட்டர் டு மீ how my nephew died. என்னோட நெஃப்யூ எப்படி இறந்தான் அப்படிங்கிறது, அந்த விக்டர் அப்படிங்கிறத அவரோட நெஃப்யூ, ஸ்மித்தோட நெஃப்யூ தான் விக்டர். அவர் எப்படி இறந்தான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஞாபகம் வச்சுட்டாலும் சரி மறந்தாலும் சரி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வாட்சன் said you got it from the Chinese sailors. could there be any other reason? ஆனா வாட்சன் என்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த டிசீஸ் உனக்கு சைனீஸ் sailors கிட்ட நீ ஒர்க் பண்ணும்போது அங்கிருந்து பரவன்னு தான் சொன்னாரு. could there be any other reason? வேற ஏதாவது ரீசன் இருக்குன்னு நீ நினைக்கிறீங்களான்னு சொல்றாரு. அதுக்கு ஹோம்ஸ் இருந்துட்டு, ஐ can't think, my mind is gone, help me. கண்டிப்பா என்னால எதையும் யோசிக்க முடியல, என் மனசை விட்டுட்ட, கிட்டத்தட்ட என்னால எதுவுமே பண்ண முடியல, எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாத்துங்கன்னு சொல்லி ஹோம்ஸ் கேட்கிறாரு. டிட் எனிதிங் கம் பை போஸ்ட் எ பாக்ஸ் பை சான்ஸ் ஆன் வென்ஸ்டே அப்படின்னு சொல்லி அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏதாவது உங்களுக்கு போஸ்டர்ல வந்துச்சா, ஐ மீன் எஸ்பெஷலி ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்துச்சா, வெனஸ்டேக்கு ஏதாவது பாக்ஸ் ரிசீவ் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. எஸ் ஐ ஓபன்ட் இட், தேர் வாஸ் அ ஷார்ப் ஸ்ப்ரிங் இன்சைட் இட். ஆமா, நான் ஒரு பாக்ஸ் வந்துச்சு, அதை ஓபன் பண்ண, உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பா ஒரு ஸ்ப்ரிங் இல்ல இருந்துச்சு. a joke perhaps it drew blood, said Holmes. அந்த ஓபன் பண்ணதுமே அந்த ஸ்ப்ரிங் வந்து என்னோட கையில குத்திருச்சு, குத்தின உடனே பிளட் வந்துச்சு, நான் ஏதோ ஒரு ஜோக்காக தான் யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சொல்றாரு. உடனே ஸ்மித் என்ன சொல்றாருன்னா, நோ இட் வாஸ் நாட் அ ஜோக், யூ ஃபூல், யூ ஹேவ் காட் இட். நீ அது ஜோக் கிடையாது, அது ஜோக்லாம் இல்ல, நீ ஒரு ஃபூல், அதனாலதான் மாட்டிக்கிட்ட. who asked you to cross my path? என்னோட வழியில உன்னை யார் குறுக்க வர சொன்னது? அதனாலதான் you knew too much about Victor's death, your end is near. ஹோம்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தேவையில்லாம விக்டரோட டெத்தை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்ட, அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சல, அதோட ரீசன் தான் உன்னோட எண்டு, நீ சாக போற, உன்னோட எண்டே, உன்னோட சாவே உன்னோட பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்றாரு. ஐ வில் கேரி திஸ் பாக்ஸ் இன் மை பாக்கெட், த லாஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ இப்போ அந்த பாக்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஐவரி கலர் பாக்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பாக்ஸையும் அவர் எடுத்துக்கிட்டாரு, ஸ்மித் எடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த பாக்ஸ் தான் கிட்டத்தட்ட லாஸ்ட் எவிடன்ஸே, நீ ஏன் இறந்த அப்படிங்கிறதுக்கான லாஸ்ட் எவிடன்ஸே அதுதான். அந்த பாக்ஸையும் இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் எடுத்து வச்சுக்க போறேன்னு சொல்றாரு. ஸோ இப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, டர்ன் அப் த கேஸ் ஸ்மித்.
said Holmes in his natural voice. அவரோட நேச்சுரல் வாய்ஸ்ல சொல்றாரு டர்ன் ஆஃப் த கேஸ் இது பண்ணுப்பான்னு சொல்லி சொல்றாங்க. ஐ மீன் அதிகமாக வைக்க சொல்றாரு, ஏன்னா ஆல்ரெடி அது ஹாஃப் டன்ல தான் இருந்துச்சு. எஸ் ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட் ஐ கேன் see you better. ஆமா, அந்த கேஸ் வெளிச்சம் நல்லா வரும்போது உங்களை நான் நல்லா பார்க்க முடியும்னு சொல்றாரு. there was silence, then I heard a Smith say what's all this அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவர் வெளிச்சத்தை வச்சோடனே ஸ்மித் சைலண்டா ஒரு ஐ மீன் அந்த பிளேஸ் ரொம்ப சைலண்டா இருக்கு. திடீர்னு ஸ்மித் என்ன சொல்றாருன்னா வாட்ஸ் ஆல் திஸ், இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. சக்சஸ்ஃபுல் ஆக்டிங் சிட் ஹோம்ஸ். ஹோம்ஸ் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் என்னோட சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டிங் தான். ஃபார் 3 days I didn't taste anything, neither food nor drink. நான் எந்த ஒரு ஃபுட்டையும் சாப்பிடல, at the same time drink எதையுமே நான் இது பண்ணல. There were footsteps outside, the door opened and I hear Inspector Morton's voice. I arrest you on charge of murder, he said. இப்போ திடீர்னு இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு, மோர்டன் வராரு. உள்ள வந்தோன்னு அவர் என்ன சொல்றாருன்னா நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன், சார்ஜ் ஆஃப் மர்டர். ஒரு மர்டர் நீ பண்ணதுக்காக நான் உன்னை என்ன பண்ண போறேன்னா அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு. இஃப் சோ லெட் மீ பிரிங் சார் ஜாஸ்பிட் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் ஹோம்ஸ். Next, there was a sudden rush and scuffle followed by the clash of iron and sudden cry of pain. There was a click of handcuffs. Holmes asked me to come in. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அது மோர்டன் வந்த உடனே ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி அங்கே நடக்குது. உடனே ஒரு சின்ன சண்டை. அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக அந்த கல்வர்டன் ஸ்மித்தை வந்து மோர்டன் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. அவரோட கையில் ஹேண்ட் கப் போட்டாரு. ஹேண்ட் கப் போட்ட உடனே இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா ஹோம்ஸ் வந்து வாட்சன் அந்த ரூம்ல இருக்குன்னு வெயிட் பண்ண சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ரூம்ல இருந்து இங்கே வர சொல்றாரு. உள்ள வராரு. வந்தோடனே சாரி வாட்சன், ஐ வாஸ் ரூட் டு யூ, நான் ரொம்ப உங்கள்கிட்ட ரூடா நடந்துக்கிட்டேன். ஐ அண்டர்மைண்ட் யுவர் கேப்பபிலிட்டி அஸ் அ டாக்டர். நீ ஒரு டாக்டர் அப்படின்னு எனக்கு தெரியும், பட் நான் அதை குறைச்செல்லாம் இட போடல, வேணும்னே தான் நான் சொன்னேன். இட் வாஸ் ஜஸ்ட் டு கெட் ஸ்மித் ஹியர். எதுக்காகனா அப்படி சொன்னாதான் நீ போய் ஸ்மித்தை கூட்டிட்டு வருவேன். அண்ட் ஐ டிடன்ட் டெல் வாண்ட் யூ நோ தட் ஐ வாஸ் நாட் இல். அட் த சேம் டைம் நான் ஒன்றும் டிசீஸால பாதிக்கப்பட்ட மாதிரி உங்கள்கிட்ட நடிச்சனே தவிர உங்ககிட்ட கூட நான் அந்த உண்மையை சொல்ல விரும்பல, இருக்கிற மாதிரியே நான் நடிச்சேன்னு சொல்லி சொல்றாரு. பட் யுவர் அப்பியரன்ஸ் ஐ செட். அவர் உடனே கேட்கிற டவுட்ல வாட்சன் கேட்கிறாரு உங்களோட அப்பியரன்ஸ் உண்மையாலுமே அதே மாதிரி இருக்கேன்னு சொன்னோன்னே அதுக்கு சொல்றாரு 3 days ஃபாஸ்டிங் அண்ட் த மேக்கப் டிட் த ட்ரிக். அவர் என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட 3 நாள் நான் சாப்பிடல, அந்த மேக்கப் கொஞ்சம் அது மாதிரி பண்ணிட்டு அதுதான் அந்த ட்ரிக்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் காயின்ஸ் எதுக்கு கேட்டீங்கன்னு சொன்னா தட் வாஸ் ஒன்லி டு ப்ரூவ் தட் ஐ வாஸ் டெலிரியஸ். ஹி லாஃப்ட். அவர் சொல்லி சிரிச்சுட்டே சொல்றாரு என்னன்னா அப்படி கேட்டாதான் நீ நம்புவேன், நான் ரொம்ப டெலிரியஸா இருக்கேன்னு சொல்லி நம்புவேன்னு சொல்லிட்டு I need to eat now, Watson. Mr. Smith killed his nephew and he wanted to kill me the same way to avoid imprisonment. இப்போ ஹோம்ஸ் என்ன சொல்றாருன்னா நான் சாப்பிடணும், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி வாட்சன் கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா மிஸ்டர் ஸ்மித் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட நெஃப்யூ வந்து கொன்னுட்டாரு. அவரு கொன்னது மட்டும் இல்லாம அவர் எப்படி கொன்னாரோ அதே வழியில என்னையும் கொன்னுட்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஜெயில இருந்து போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்னையும் கொல்ல ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஐ நீட் டு eat now, Watson. I think that something nutritious at Simpsons would not be out of place. And thank you, Watson, he said. ஓகே, ஃபைனலாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ நான் சாப்பிட்டே ஆகணும், என்னால் முடியல. அட் த சேம் டைம் நீ கொஞ்சம் நியூட்ரிஷியஸா எனக்கு வந்து சிம்சன்ஸ் அப்படிங்கிற ஷாப்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வா, வேற பிளேஸ்ல வாங்குறத விட அந்த ஷாப்ல ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. நியூட்ரிஷியஸா வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. அட் த சேம் டைம் ஹோம்ஸ் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்சனுக்கு வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதோட ஸ்டோரி எண்ட் ஆகுது. So students, that's it. This prose has come to the end finally. Thank you very much.